இதுதான் அம்மா என் கேள்வி. ஹாய் ஹாய் கண்ணம்மா. ஆளு மாறிட்ட. கிளாஸ்மேட் கணபதி. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க உட்காருங்க. ஹாய் கண்ணம்மா. ஹாய். ஹாய் ஆண்டி. ஹாய் மா. வணக்கங்க. அங்கிள் இது என் ஃப்ரெண்ட் கோகிலா. ஹாய். ஹாய். உள்ள போங்க. போங்க போங்க. ஆமா அப்புறம் ஹாய். எப்படி இருக்க? எப்படி ஹாய் இருக்கீங்க? நந்தினி. வாங்க வாங்க வாங்க. போங்க போய் உட்காருங்க. போங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் வந்து வாங்க ஹலோ டீச்சர். மஞ்சு, என்ன நீங்களும் இப்படி லேட்டா வரலாமா? சாரிங்க. போங்க போய் உட்காருங்க. சரிப்பா. நிஜமாவா அங்கிள்? கண்டிப்பா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஹாய் பாரதி. ஹாய். ஹலோ வணக்கம். அங்கிள் இது பாரதி. இது பாரதியோட அம்மா. ஓ அப்படியா? பாரதி இது முருகன் அங்கிள். வா. போங்க உள்ள போங்க. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணம்மா பசிக்குது கண்ணம்மா. பார்ட்டி எதுக்குன்னு இப்பவாது சொல்ல. சொல்றேன்டா. நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டப்போ எதுக்கு பார்ட்டின்னு எல்லாரும் கேட்டீங்க. அப்போ நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை உங்க எல்லார் முன்னாடியே பகிர்ந்துக்கணுமேன்னு தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சேன். உறவுன்னு எனக்கு சொல்லிக்கிற மாதிரி இருந்த உறவு என்ற அப்பத்தா. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ற உடம்புல ஓடுற ரத்தம், நாடி, நரம்பெல்லாம் அப்பத்தாவோட மூச்சு காத்துல தான் இயங்கிட்டு இருந்தது. அந்த அப்பத்தாவே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பள்ளிக்கூடத்துல என்ற கூட படிக்கிறவங்கெல்லாம் அவங்க அம்மா கூட வரும்போது எனக்கு ஏக்கமா இருக்கும். எனக்கும் ஒரு அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி தாயாடு கூட போகும்போதும் ஒரு கண்ணுக்குட்டி மாடோட சேர்ந்து போகும்போது கூட என்ற மனசு ஏங்கும். என்னை பெத்த அம்மா மட்டும் ஏன் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுவேன். மலையை பார்த்து கத்தியிருக்கேன், மரத்தை பார்த்து கத்தியிருக்கேன், நிலாவை பார்த்து கத்தியிருக்கேன். அம்மா நீ எங்க இருக்க, எனக்கு நீ வேணும்னு தன்னந்தனியா நின்று அழுதுருக்கேன். சாமி கிட்ட பேசியிருக்கேன், சாமி கிட்ட கோவப்பட்டிருக்கேன். ஆனாலும் என்ற பாசம் பூராவும் என்ற அப்பத்தா மேலதான் இருந்துச்சு. என்ற அப்பத்தா சாக கூடாதுன்னு தினம் தினம் அழுதுருக்கேன். என்ற அப்பத்தா செத்ததுக்கு அப்புறம் இனி எனக்கு யார் இருக்கா, எப்படி நான் வாழ போறணும்னு தவச்சுக்கிட்டு இருந்தப்போ மஞ்சு டீச்சர் தான்
ஆதரவுக்காரம் நீட்டி என்னை அரவணைச்சாங்க. தைரியம் சொன்னாங்க. உனக்கு நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் உன்னை நான் பாத்துக்கிறேன், படிக்க வைக்கிறேன் அப்படின்னு என்னை தேத்தி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. மஞ்சு டீச்சர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு தெரிய வந்தது. என்ற அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சேன். என்ற அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். இப்போ அந்த அம்மாவும் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்க மாதிரி இப்போ எனக்கும் அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை உங்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு தான் இந்த பார்ட்டி. இப்போ உங்க எல்லாத்துக்கும் என்ற அம்மாவை அறிமுகம் செய்ய போறேன். வாமா. இவங்க தான் என்ற அம்மா. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்தாங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன், டிவில பார்த்திருக்கேன். ஆனா அதே நிலைமை என் வாழ்க்கையிலயும் உண்டாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பிறந்த குழந்தைய நான் பிரிய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அதே குழந்தையோட நான் சேர ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருக்கு. தாய் இல்லாம ஒரு பொண்ணு வளரணும்னா எவ்வளவுலாம் கஷ்டம் அனுபவிச்சிருப்பான்னு என்னால நினைச்சு பார்க்க முடியுது. இனிமே என்ற பொண்ணை விட்டு நான் பிரிஞ்சே இருக்க மாட்டேன். என் பொண்ணை நல்லா வளர்க்கறது மட்டும்தான் என் லட்சியம். அவளுக்கு என் மூலமா கிடைக்காம போன அன்பு, பாசம், தேவை இதெல்லாம் முழுமையா கொடுக்க போறேன். கண்ணம்மாவுக்கு அம்மா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என் பொண்ணு கிடைக்க காரணமா இருந்த என் தோழி மஞ்சுவுக்கு என் மனசார நன்றி சொல்லிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மாவுக்காக இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கண்ணம்மாவோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு தான் அதிக சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ல கண்ணம்மா படிப்புலயும் சரி, போட்டியிலயும் சரி, கண்ணம்மா தான் ஃபர்ஸ்ட். வந்துட்டா சொத்தையா ஒரு அத்தக்காரி. இவ பாராட்டலன்னு இப்ப யாரு கேட்டா? அமைதியா இரு, அப்புறம் பேசிக்கலாம். கண்ணம்மாவை எனக்கு எதனால ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, எல்லா வசதிகளும் இருந்தும் படிப்பே வராம எதுக்குமே லாய்க்கில்லாத சிலரும் இருக்கிறாங்க. இந்த கண்ணம்மாவை எனக்கு பிடிச்சதுனால அவ மேல நான் கொஞ்சம் கவனம் செலுத்தினேன். அவ வீட்டுக்கு போனப்ப அவ அப்பத்தான் என்கிட்ட சில உண்மைகளை சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கண்ணம்மாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த உண்மைகளை நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் கண்ணம்மாவுக்கு அவ அம்மா கிடைச்சாங்க.
கண்ணம்மாவை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த சந்தோஷத்துல பங்கு இருக்குங்க. அதனால இன்னொரு தடவை கை தட்டி இந்த சந்தோஷத்துல நம்ம பங்கு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ கண்ணம்மாவுக்கு அம்மா கிடைச்சாச்சு, எல்லாருக்கும் அறிமுகமும் செஞ்சாச்சு. இப்ப அதை கொண்டாடலாமே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த இடம் இன்னும் கலகடிச்சுனா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப யார் ஆட போறீங்க? கண்ணம்மா 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 என்ன கண்ணம்மா, ஆரம்பிச்சு வைக்கிறியா? ஆரம்பிச்சு வைக்கிறது கணபதி, நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆடி முடிஞ்ச உடனே பிரியாணி உண்டுல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன மியூசிக் ஸ்டார்ட் ஒரு பண்ணுங்க. நிமிஷத்துல போறோம் பாரு. ஆடு ஆடு ஆடு. அங்கிள் வாங்க சரியா வருது. கண்ணம்மா வா கண்ணம்மா வா வா. பாத்தியா மருதி, இப்படி ஒரு நாளாச்சும் பாட்டி கொடுத்திருக்கியா? 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவல்ல. கண்ணம்மா கண்ணம்மா தான் வந்து ஆடுறியா? எங்க கூட வந்து ஒரு ஸ்டெப் போட. வயிறு எரிஞ்சு நல்லா பாரு. நாங்க சந்தோஷமா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீ போய் ஆடுறியா? என்னம்மா நீங்க? நானே கடுப்புல இருக்கேன். இவங்க எல்லாம் என்ற கூட இருந்தவங்க அப்படியே அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. எனக்கு கோவமா வருது. இந்த பார்ட்டியோட சந்தோஷத்தை கெடுக்கணும், அவ்வளவுதானே? உன் வயிறு எரியறது எனக்கு இருக்கணும்ல. பார்ட்டியை கெடுக்கட்டுமா? எப்படிமா? நீ சரின்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சொல்லிட்டல, இப்ப பாரு. குடி. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் பாட்டை நிறுத்துங்க. இந்த பார்ட்டி உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்ணம்மாவுக்கு அம்மா கிடைச்ச சந்தோஷத்தை அவ மட்டுமே அனுபவிக்காம, அவ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் வர வச்சு எல்லாருக்கும் அவ அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கா. உலகத்திலேயே நடமாடும் தெய்வம்னு தாயதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை 14 வருஷம் பார்க்க முடியாம, பேச முடியாம தனியா தவிச்சிட்டு இருந்த கண்ணம்மாவுக்கு தாய் கிடைச்சது பெரிய பாக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல என்னோட மனசுல ஒரு கேள்வி இருக்குது.
அதே சமயத்துல என்னோட மனசுல ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கேள்வி என்ன அத சொல்லுங்க. சொல்றேன். அம்மாவை அறிமுகம் செஞ்சு வச்சு பார்ட்டி கொடுத்திருக்கிறா கண்ணம்மா. கண்ணம்மாவோட அப்பா ஆறுன்னு அறிமுகப்படுத்தி வச்சா பார்ட்டி இன்னும் கலக்கட்டும் இல்ல? ஒன்ற அப்பா ஆறு கண்ணம்மா. மஞ்சு டீச்சர் தான் கண்ணம்மாவோட அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததா கண்ணம்மா சொன்னா. அவ அப்பாவையும் மஞ்சு டீச்சரா கண்டுபிடிச்சு கொடுக்கலாமே. அப்பாவை கண்டுபிடிச்சா இன்னொரு பார்ட்டி கொடுக்கலாம்ல. இதே மாதிரி பாட்டு டான்ஸ்னு அமர்க்கலப்படுத்தலாமே. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எப்படி? கண்ணம்மா மூஞ்சி தொங்கி போச்சு. எனக்கு இது போதும். இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வா. மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதுக்குன்னே சிலர் இருக்காங்க. மத்தவங்கள வேதனைப்படுத்தி பார்க்கணும்னே சிலர் இருக்காங்க. இப்படி 2 பேரும் இருக்கிற உலகத்துலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கண்ணம்மா, 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 கண்ணம்மா. கண்ணம்மாவோட அப்பா ஆறுன்னு அறிமுகப்படுத்தி வச்சா பார்ட்டி இன்னும் கலக்கட்டும் இல்ல? ஒன்ற அப்பா ஆறு கண்ணம்மா. ஒன்ற அப்பா ஆறு கண்ணம்மா. ஒன்ற அப்பா ஆறு கண்ணம்மா. மலி, போ மலி, போய் பேசு, போ. என்ன கண்ணுது? நேரமாவது, வாபி படுக்கலாம். என்ற அப்பா யாரு?